YouTube channel. IB Junior Intelligence Officer இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கிற ப்ராசஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ற இன்ட்ரெஸ்டோட இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோல என்னென்ன ஸ்டெப்ஸ்ல என்னென்ன மாதிரியான டேட்டாஸை ஃபில் பண்ணணும், எப்படி அப்ளை பண்றது, இது எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போறவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு 23ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஃபாஸ்டா அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸை பற்றினா கம்ப்ளீட்டாக A to Z டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் என்னென்ன சப்ஜெக்ட் படித்தவங்களாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள், என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன எக்ஸாம் ப்ராசஸ், என்ன குவாலிஃபிகேஷன்ற எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஐபியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டோட இருந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல வேகன்சி நல்ல சேலரியோட ஐபியிலேருந்து இந்த வருஷத்தில் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும் அண்ட் இமெயில் ஐடி இருக்கணும். இந்த ரெண்டுமே உங்க கையில எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்க டிகிரி மார்க் ஷீட், இந்த மூணுமே கட்டாயம் கையில வச்சுக்கணும். ஏன்னா இதோட டேட்டாஸ் எல்லாமே இந்த அப்ளை பண்ணும்போது நீங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்தது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி இங்க ஒரு PDF வச்சுக்கணும். ஓகேவா? அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா 50 KBக்கு கீழே இருக்கக்கூடாது அதோடைய சைஸ். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்படி இருந்தால் தான் அப்லோட் ஆகும். அடுத்தது உங்களோட சிக்னேச்சர், ஒரு பேப்பர்ல உங்க சிக்னேச்சர் எப்படி நீங்க போடுவீங்களோ அதே மாதிரி சிக்னேச்சர் போட்டு அதையுமே PDF ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபி எக்ஸாம்ஸ்க்குன்னு கேள்விப்பட்டு நான் அப்ளை பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. நான் ஆல்ரெடி ஐபி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்றவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டைமிங்ல இருந்து நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் இருக்கும். அதனால நீங்க டேரக்டா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதற்கான டைம் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஐபி எக்ஸாம்ல கேள்விப்பட்டு படிக்க போறேன்னு சொல்றவங்க நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஓகேவா? ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பத்தி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதுல தான் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், ரிஜிஸ்டர் பண்ணவே முடியும். இதை பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றனால நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ளை பண்றதுக்கான டேட் நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி, ஜூன் 23ஆம் தேதி நைட்டு 11:59 மணி வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஆனா ரொம்ப டிலே பண்ணாதீங்க. 20ஆம் தேதிக்குள்ளேயே அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸ் பாத்தீங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்க. ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணோன்னு என்ன பண்ணுங்கன்னா ரிஜிஸ்டர் கிளிக் பண்றீங்களா? ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி பேஜ் வரும். ஓகேவா? இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய டேட்டாஸை நீங்க இன்னொரு டைம் எடிட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால ரொம்ப கவனமா நீங்களே அந்த டேட்டாஸை என்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் இருந்தா இதுல போஸ்ட் நேம் கேட்கும். என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்றது ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்ட் கோடு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே என்டர் ஆயிரும். அடுத்தது உங்களோட நேம். உங்களோட நேம் பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கு தெரியுமா? கையில வச்சிருக்கீங்கல்ல, 10th மார்க் ஷீட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ 10th மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் நேமா இருக்கட்டும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனாலதான் 10th மார்க் ஷீட்ல உள்ளபடி உங்க நேம் எப்படி இருக்கோ அப்படியே போடுங்க. இனிஷியல் லாஸ்ட் இருக்கா, நேமுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கா, அதை அப்படியே என்டர் பண்ணுங்க 10th மார்க் ஷீட்ல உள்ள மாதிரி. அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஆக்டிவா இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபாதர் மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்க மதர் மொபைல் நம்பர், இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகே, அது மேண்டேட்டரி கிடையாது. அடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ். உங்க இமெயில் அட்ரஸும் எப்பவுமே கையில ஆக்டிவா இருக்கிறத வச்சு கொடுங்க. ஏன்னா அதுலதான் பாத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் ஐபி ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும்போது ஹால் டிக்கெட் வந்துட்டா இல்லையாங்கிறது அதுலதான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இமெயில் ஐடி ரொம்ப மஸ்ட். ஸோ இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அதை வெரிஃபை பண்றதுக்கு, கன்ஃபார்ம் பண்றதுக்கு திரும்ப உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்த இமெயில் ஐடி, நேமு, மொபைல் நம்பரு இது எல்லாமே உண்மையானதாங்கிற டிக்ளரேஷன் கேட்கும். ஐ அக்ரி கொடுங்க. ஐ அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை என்டர் பண்ண சொல்லுவோம். அதை என்டர் பண்ணிட்டு ரீவெரிஃபைன்னு கொடுங்க. ரீவெரிஃபை கொடுத்தீங்கன்னா இங்க கொடுத்துட்டீங்க தெரியுமா எல்லா டேட்டாஸும், அதை ஒரே இதுல காமிக்கும். இது எல்லாமே உண்மையாங்கிறத கேட்கும். ஐ அக்ரின்ட்டு 4 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பாக்ஸையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்கும். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பாப்பப் வரும். மொதல் பாப்பப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த டேட்டாஸ்லாம் உங்கள்கிட்ட ஏன் கேட்குங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரி கொடுங்க. ஐ அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பாப்பப் வரும், அலாட். நீங்க இப்போ கொடுக்குறீங்கல்ல இந்த டேட்டாஸ் எல்லாமே இன்னொரு டைம் எடிட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேன்னு கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்ல பாத்தீங்கன்னா
நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னு ஒரு மெசேஜ் வரும். உங்களுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களோட மெயில் ஐடியை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலும் கூட உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ஒரு பாஸ்வேர்டை ஐடி சென்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து ஸ்டார் போட்டு வச்சு புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் நீங்க ஃபர்தரா ஐபியில் எந்த எக்ஸாம் போட்டாலும் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு க்ளோஸ் கொடுங்க. நீங்க க்ளோஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிஜிஸ்டர்டு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன, கேண்டிடேட் நேம் என்ன, இமெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஐபி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க நீங்க டைரக்டா இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வெப்சைட்டுக்கு போயிட்டு அதுல போயிட்டு இந்த லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் வந்தோடனே கோ டு அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் பாஸ்வேர்ட் வச்சவங்களும் இப்போ ரெடியா இருப்பீங்க பார்க்க கரெக்டா. ஸோ இதில் கோ டு அப்ளிகேஷன் கொடுங்க. இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் 4 பாக்ஸ் இருக்கும். எலிஜிபிலிட்டி, கம்யூனிகேஷன் டீடைல்ஸு, குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் 4 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் கிரீன் கலர்ல ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். உங்களோட என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்க, போஸ்ட் கோட் என்னங்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க ஜெண்டரை சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். மெயிலா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் அதை இதில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேட் படி உங்களோட வயசு என்னங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது உங்களோட நேஷனாலிட்டி, நீங்க எந்த நேஷனாலிட்டி, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கேட்டகரி என்னது, நீங்க ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆ, எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தமிழ்நாட்டில் எம்பிசி, பிசி இந்த மாதிரி நிறைய உண்டு. ஆனால் சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் இடபிள்யூஎஸ் தான் உண்டு. ஓபிசியா நீங்க ஓபிசியா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்றதுங்கிற ஒரு வீடியோ யூடியூப் சேனல் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அதை பார்த்து நீங்க ஓபிசியா இல்லையாங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஓபிசி அதீங்கன்னா ஓபிசி கேட்டகரி கொடுத்துக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பர்சனல் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க நேம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். உங்களோட ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் ஃபுல் நேமா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்கும். மேரிடா அன்மேரிடா கேட்டிருக்கோம், அதை கொடுத்துக்கோங்க. உங்க ரிலிஜியன் கேட்டிருக்கோம், அதை கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிருக்கும். இமெயில் அட்ரஸும் ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். எந்த எக்ஸாம் எந்த சிட்டில நீங்க எக்ஸாம் எழுத ஆசைப்படுறீங்கன்ட்டு ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். தமிழ்நாட்டில் உள்ள சிட்டிஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸாம் சிட்டிஸ். ஓகேவா? உங்களோட ஊர் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இல்லைங்கிற பட்சத்துல உங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள சிட்டி இந்த இதுல இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா போடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி 5 ப்ரிஃபரன்ஸ் கேட்கறாங்களா, அதை முதல் ப்ரிஃபரன்ஸா என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க எக்ஸாம் சென்டரா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து கன்னியாகுமரியில இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, இல்லைன்னா நாகர்கோயில்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு உங்க சிட்டி வந்து இந்த எக்ஸாம் சென்டர் லிஸ்ட்ல இல்ல. சோ நீங்க என்ன பண்ணா கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோயில் பக்கத்துல உள்ள சிட்டினா என்னன்னு எடுத்துக்கலாம், திருநெல்வேலி எடுத்துக்கலாமா. சோ திருநெல்வேலியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. அதே மாதிரி இப்ப சென்னையில இருக்கனா சென்னை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நான் கொடுக்கணும். ஓகேவா? என்னோட சிட்டி எதுவோ, என்னோட சிட்டி இந்த எக்ஸாம்ஸ் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. இல்லைன்னா உங்க சிட்டிக்கு பக்கத்துல உள்ள சிட்டி லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை கொடுங்க. இதை பாத்தீங்கன்னா ஸ்டேட் சூஸ் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாடு சூஸ் பண்ணி இந்த சிட்டிஸ்ல ஏதாவது ஒண்ணா ஃபர்ஸ்ட் கொடுங்க. தமிழ்நாடு சூஸ் பண்ணி இந்த சிட்டில ஒண்ணு அடுத்ததா கொடுங்க. 5 சிட்டிலையுமே ஒரே சிட்டி வந்து கொடுக்க முடியாது. சென்னை இங்க சூஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்ததும் சென்னை வந்து நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு சிட்டியை ஒரு டைம் தான் சூஸ் பண்ண முடியும். 3வது தமிழ்நாடு சூஸ் பண்ணுங்க. லிஸ்ட்ல உள்ளது ஏதாவது ஒரு சிட்டியை கொடுங்க. அதே மாதிரி 5 தான் நீங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். முதல் சிட்டியை உங்க சிட்டிக்கு பக்கத்துல உள்ளது, இல்லைன்னா உங்க சிட்டியை வந்து கொடுங்க. ஓகேவா? ஓகே, அதுல எக்ஸாம் சென்டர் அதுல தான் போடுவாங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குஜராத் ரயாட்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. அடுத்தது ஆன்டி சீக் ரயாட்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டவங்க எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு கேட்டவங்க எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது கவர்மெண்ட் சர்வெண்டா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுன்றத பாத்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு தெரியுமா, இந்த பாக்ஸ் கிரீன் கலரா மாறிடும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்ங்கிற அந்த பாக்ஸுக்கு நீங்க வந்துருவீங்க. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்ரஸ் ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்றது 2 இருக்கும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்னா நீங்க பிரசன்டா இருக்கக்கூடிய அட்ரஸ். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பரு, உங்களுடைய தெரு பேரு, இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க கண்ட்ரி என்ன, இந்தியா, என்ன ஸ்டேட் தமிழ்நாடு, என்ன சிட்டி உங்க சிட்டியோட நேமு, அடுத்தது பின்கோடு, இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க இப்போ கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் ஆகும் கேட்பாங்க. அதாவது பிரசன்ட் அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸ் ஆகும் கேட்பாங்க. ஆமானா எஸ்ன்னு கொடுங்க. இந்த அட்ரஸ் அப்படியே இங்க என்டர் ஆயிரும்.
இல்ல நான் பிரசன்டா இருக்கக்கூடிய அட்ரஸ் வேற, நான் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வேறங்கிற பட்சத்துல நோன் கொடுத்து பெர்மனன்ட் அட்ரஸை இதில் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா கம்யூனிகேஷன் டீடைல்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு, அதுவுமே கிரீன் கலர்ல ஆயிரும். இப்போதான் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் பாருங்க குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டோட டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதில் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த போர்டு கேட்டிருப்பாங்க. உங்க 10th மார்க் ஷீட்ல மேல போர்டு இருக்கும், என்ன போர்டுன்ற அந்த போர்டுல எப்படி இருக்கோ அதே போர்டை என்டர் பண்ணுங்க. அடுத்து எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க கேட்டிருக்கோம், அதை கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன் நேம், அதாவது உங்களுடைய ஸ்கூல் நேம் கேட்டிருப்பாங்க, அதை கொடுங்க. அடுத்தது என்ன சப்ஜெக்ட் காம்பினேஷன் படிச்சீங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் தான் நம்ம 10th எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் குவாலிஃபைடா, அதாவது பாஸா ஃபெயிலான்னு கேட்பாங்க. 10th பாஸ் தான் எல்லாரும் பண்ணிருப்பீங்க, பாஸை கொடுங்க. பாஸை கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதுல 10th பர்சன்டேஜா சிஜிபிஏன்னு கேட்டிருப்பாங்க. 10th மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் தான். ஸோ இதுல தமிழ் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிட்டு 10th பர்சன்டேஜ் என்னவோ அது இங்க இடத்துல ஒன்று புதுசா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதுல வந்து உங்க பர்சன்டேஜ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 10th முடிச்சாச்சா, அடுத்தது 12th டீடைல்ஸை ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். 12th எந்த போர்டில் படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்ன சப்ஜெக்ட் காம்பினேஷன்ல படிச்சீங்க, பாஸா ஃபெயிலா, என்ன பர்சன்டேஜா இல்ல சிஜிபிஏ பர்சன்டேஜ் தான் இருக்கும். 12th பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிட்டு அது கீழே பாத்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜ் சூஸ் பண்ணி அடுத்தது பாத்தீங்கன்னா எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த எக்ஸாம் எழுத குவாலிஃபை ஆன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இட் மீன்ஸ் டிகிரி. ஓகேவா? டிகிரி, டிப்ளமா. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப கவனமா ஃபில் பண்ணணும். ஓகேவா? இல்ல ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நேம் இருக்கா, இத இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் ஓபன் ஆகும். என்னென்ன ஆப்ஷன்னா டிப்ளமா, பிஎஸ்சி, பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பாத்தீங்கன்னா ஹை குவாலிஃபிகேஷன், ரெலவெண்ட் ரெலவெண்ட் தான், ரெலவெண்ட் ஃபீல்டுன்னு 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க எந்த கேட்டகரியா, டிப்ளமாவா இன் இன்ஜினியரிங்கா, இல்ல பிஎஸ்சியா, பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா, இல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன். இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துருப்பாங்க, ஹையர் குவாலிஃபிகேஷன்ற மாதிரி இருக்கும். ரெலவெண்ட் ஃபீல்டுன்னு இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து நான் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கேன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பிஇ நிறைய பேர் வச்சிருப்பாங்க, பிடெக் வச்சிருப்பாங்க, அவங்களாம் இதை நீங்க சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஓகே, நீங்க எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஸ்பெஷலைசேஷனா இப்போ பிஎஸ்சி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸா, பிசிக்ஸா, மேக்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸான்ற 4 இது வரும். நீங்க எதுவோ அதை சூஸ் பண்ணும். இப்போ நான் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் சூஸ் பண்றேன்ற பட்சத்தில் எலக்ட்ரானிக்ஸா, ட்ரிபிளியா, ஈசியா என்னங்கிறத அங்கே கேட்டிருப்பாங்க. நோட்டிபிகேஷன் வீடியோ பாருங்க, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னு கேட்டிருப்பாங்க, அதை கொடுங்க. யூனிவர்சிட்டி எந்த சிட்டியில இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த மந்த் ஜாயின் ஆனீங்க, எந்த மந்த் பாஸ் ஆனீங்க, பாஸா ஃபெயிலா, என்ன பர்சன்டேஜ் ஆர் என்ன சிஜிபிஏ. கட்டாயம் டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ தான் இருக்கும். சிஜிபிஏ சூஸ் பண்ணி என்ன சிஜிபிஏன்ட்டு உங்க ஃபைனல் செம்மோட மார்க் ஷீட்ல இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடிஷனலா ஏதாவது படிச்சிருக்கீங்களா, நிறைய பேர் பேச்சுலர் இல்லாம மாஸ்டர்ஸும் படிப்பாங்க, மாஸ்டரோட டீடைல்ஸ் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிஷனல் கேட்டிருக்கோம். இது கட்டாயம் ஃபில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, மாஸ்டர் படிச்சுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி தவிர வேற ஏதாவது ஃபாரின் ஆர் லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஹிந்தி, இங்கிலீஷ் தவிர்த்து வேற ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ், நிறைய பேர் பிரெஞ்சு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, கொரியன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரியுங்கிற பட்சத்தில் அதை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்ததுக்கு அப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல மாறும். தென் டாக்குமெண்ட் அண்ட் பேமெண்ட் வரும். இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். போட்டோ எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்குன்றத சொல்லியாச்சு. அதை ரெண்டுத்தையுமே ஸ்கேன் பண்ணி இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபியூ அக்ரி மாதிரி கேட்கும். ஓகேவா? நீ கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே உண்மையா என்னையாங்கிறத கேட்கும். ஐ அக்ரின்ற மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா சப்மிட்னு இருக்கும். ஓகேவா? சப்மிட் கொடுத்துட்டீங்கன்ற பட்சம் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிவியூன்னு ஒன்று இருக்கும். ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருந்து இங்க வரைக்கும் என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்கன்றதை காட்டும். அது எல்லாம் ஓகேவா இருக்குங்கிற பட்சத்துல வெளியே வந்து சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸ்க்கு பேஜுக்கு போகும். அதில் போய் நீங்கள் 450 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் 500
பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்க. அதோட கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேவா? அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்ட் அவுட் இந்த ப்ரிவியூ கொடுக்குறீங்களா, ப்ரிவியூ பார்க்கும்போதே டவுன்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதை டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் அப்ளை பண்றதுக்கான ஒரு ப்ரூஃபாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த எக்ஸாம்ஸ்க்கான அப்ளை பண்ற ப்ராசஸ். சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த வீடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதுதான் நம்மளுடைய மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியும் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கிட முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.